வணக்கம்யா. வணக்கம்மா. ஐயா, எல்லாருமே குருவை பின்பற்றி தான் போகணும்னு சொல்றாங்க. குருவோட தன்மை அப்போ எந்த மாதிரி இருக்கணும்? குருவோட நிலை எப்படி இருக்கணும்? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கட்டாயம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் முதல்ல ஜீவகாருண்யம் பண்ணி இந்த பாதையில் நான் வரேன். வரும்போது நான் நிறைய விஷயத்தை எனக்குள்ள உடல் மாற்றத்தை நிறைய விஷயத்தை உணர்றேன். ஆனால் நிறைய பேரோட வீடியோஸ்லாம் இதை குருவோட பயணம் எல்லாம் நீங்கள் நடக்க முடியாது, குரு பயணப்படுத்த நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குருன்றது ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். குருன்றது ஒரு மனிதனாக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. குருன்றது ஒரு நிகழ்வு, ஒரு அனுபவம். அதுவே குரு தான். அது என்ன சந்தேகம் வேண்டாம். இப்போ என்னோட குருன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ஜீவகாருண்ய குருன்னு நான் சொல்லுவேன். கருணை தான் எனக்கு குருன்னு நான் சொல்லுவேன். ஆமா, நீங்க அது உருவமா காட்ட சொன்னா நான் எல்லாரையும் காட்டுவேன். என் கூட இருக்கிற அன்பர்கள் எல்லாரையும் எனக்கு குருன்னு காட்டுவேன். ஜீவராசி எல்லாத்தையும் நான் காட்டுவேன். இங்க எல்லாரும் ஒருத்தருக்கு கற்பிப்பாங்க. இது நடக்கும். அது கெட்ட ஒரு நல்லவர்லாம் கிடையாது. இங்க எல்லாரும் ஒருத்தருக்கு கற்பிப்பாங்க. இங்க எல்லாருமே குரு அப்படின்றது தான் உண்மை. இப்போ நான் அந்த சைடில் போகும்போது எனக்குள்ளே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து எல்லாரும் சொன்னாங்க குரு இல்லாமல் பண்ண முடியாது. எனக்குள்ள ஏன் அப்படி நம்ம அதை பண்ண முடியாதா அப்படின்னு எனக்குள்ள சிந்தனை போகும்போது குருன்றது ஒன்றும் இல்லை. நான் செஞ்ச செயலை எவ்வளவு ஊன்றி அந்த அனுபவத்தை நான் பெறணும். அந்த அனுபவமே என்னோட குரு. அந்த அனுபவம் தான் குரு. நான் தான் சொன்ன கருணை தான் என்னோட குரு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த பாதைக்கு கூட்டு வந்தது அதுதான். அந்த செயலை நான் செஞ்சேன். அந்த செயலை செய்யும் போது எனக்கு இவ்வளோ டீப்னஸாக காட்டினது அதுதான். அப்போ எனக்கு குருவாக எது வெளிநடத்துக்குன்னா இந்த இயற்கையில் அந்த கருணைன்ற ஒரு செயலை எனக்கு குருவாக வெளிநடத்துது. என்னோட குரு என்னோட குருன்னா இப்படிதான். என்னோட குரு பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ல ஒரு வீடியோ பார்க்குறோம். ஜீவராசிலாம் பறவைகள்லாம் இறந்து விழுந்து கிடக்குது, தண்ணி வைக்கிறது. அப்போ எனக்கு அந்த செயலை செய்ய வச்சது அந்த நிகழ்வு தான். அந்த சூழல் தான் எனக்கு உருவாக்கிச்சேன். ஒரு கணத்துல பார்த்த உடனே இதுக்கு போய் எதனா செய்யணும் அப்படின்னு என்ன வந்துச்சு. இப்போ இந்த நேரத்துக்கு வயசு அந்த கருணைன்ற ஒரு விஷயம் அங்கே அப்போ அந்த கருணையை உருவாக்கத்தை எது படிச்சு அந்த இடத்துல நடந்த ஒரு கடினமான செயல். தண்ணி இல்லாமல் ஜீவராசி இறந்து போகுது. இந்த நிகழ்வு அதுக்கு ஆப்போசிட் எதிர் நிகழ்வு. அதுக்கு சரி பண்ணணும். அந்த சரி பண்ணுறதுக்கு நம்ம அன்பு கருணைன்னு சொல்கிறோம். அதுதான் எனக்கு குருவானது. அது குருவானதுனால என்னால் நிறைய விஷயத்த தன்னைத்தானே என்னால் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ அதுதான் குருவானோடனே நான் எல்லாரையுமே நான் குருவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, ஏன்னா காரணம் கேட்டீங்கன்னா இப்போ உங்க எல்லாரும் கூட தான் சேர்ந்து செய்றாங்க. இப்போ அந்த செயலை செய்ய வச்சது அந்த இடத்துல அது குருவாயிடுச்சு. எனக்கு கூட இருந்து செயலாக இருந்தேன், கூட இருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, கூட இருந்து செய்யணும். இப்போ அவங்க எல்லாருமே அவங்க செயல ஒரு விஷயம் நான் கத்துக்கிறேன். அப்போ எல்லாருமே எல்லாமே நான் கத்துன்னு இருக்கிறேன் எல்லாருக்கிட்ட இருந்து. அப்போ எல்லாருமே எனக்கு குரு தான். குரு தனியாகவும் நம்ம தனியாகவும் கிடையாது. குருன்றது இங்க அனைத்துமே சேர்ந்து குருவா தான் இருக்குது. நீங்க குருன்றத நீங்க தனிச்சு பிரிச்சு பாக்குறீங்க. ஆனா அந்த குருன்ற இந்த செயலை ஜீவகாரத்தை பத்திரம் கருணை தான் அது குரு. அதில் நடக்கிறீங்க அந்த சூழலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே குரு. இது தெரிஞ்சா இதுக்கு பேர் தான் ஒருமை. இதுல யாரும் தனிச்சு மேலேயும் யாரும் கீழேயும் இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் அந்த கருணையோட மூலமே. அந்த கருணையோட மூலம் இங்க எல்லாருமே குருவாக்கிருக்கும். நான் உண்மையில இங்க எல்லாருமே நான் குரு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்க எல்லாருமே குரு தான் நம்மளுக்கு. அதுல எந்த சந்தேகம் வேணாம். ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த கத்து கொடுப்பாங்க. ஒருத்தர் கத்து கொடுக்க அதை நான் கத்துக்கிட்டது அப்ப அவருக்கு குரு தான். அதுல சந்தேகமே நம்மளுக்கு வேண்டாம். ஆனா உண்மையிலேயே குருன்றவர் என்னன்னா ஒருத்தர் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் எப்படி கேக்குறீங்கன்னா அதை நான் சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் இப்ப நான் கேட்கறத நான் சொல்லி கொடுத்தேன்னா அதுக்கு பேர் குருன்றீங்க. அப்படி கிடையாது. நீ என்ன கேட்கலாம், உனக்கு தேவையோ உனக்கு பிடிச்சிக்குது என்ன கேட்கலாம். அதை நான் கொடுத்தா எனக்கு பேர் குரு கிடையாது. உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், அதை நான் கொடுக்கறது தான் குருவோட வேலை. எனக்கு தேவையான விஷயத்தை குருவோட வேலை. இப்போ உனக்கு நீ தேவைன்னு என்ன கேட்கற அதை நான் கொடுப்பேன்னா அது எனக்கு தெரியாது. உண்மையிலே எனக்கு தெரியாது. ஏன்னா அதை நான் கொடுக்கறதுக்கு நான் குருவா இருக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கு நார்மல் பீப்புளே போதும். ஆனா உன் தேவை என்ன அதை பூர்த்தி பண்ணா எனக்கு தெரியும். அதை மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும். அப்பதான் நான் குரு. ஏன்னா இப்போ நீங்க உன் தேவைக்கு நீ கேட்கறதா, உன் அறிவுக்கு நீ கேட்கறத செஞ்சா நல்லா இருக்கு, எனக்கு பார்த்தா நல்லா இருக்கு, இதை நான் அவனுக்கு கொடுப்பேன்னா இது எனக்கு தெரியாது நான் சொல்றேன். இந்த விஷயம் ஒரு இடத்துல பேசும்போது நான் சொன்னேன், நீங்க என்ன கேட்கறீங்களோ அது எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க எனக்கு தெரியும். ஒரு விஷயத்த தெரியாதுன்னு சொல்லணும், ஒரு விஷயத்த தெரியும்னு சொல்லணும். இதுதான் குருவோட மூலமான ஒரு அறிவு. இங்க எல்லாமே தெரிஞ்சாதான் குருன்னு நீங்க சொல்றீங்க, அதுவே கிடையாது. இங்க தெரியறது தெரியாம இருக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. உனக்கு என்ன தேவை அப்படின்றது நீ என்கிட்ட கேட்கற, எனக்கு இது தேவைன்னு கேட்கற, இதை எனக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட அந்த அறிவு இல்லை, எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. ஆனா உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அதை நான் கொடுத்து உன்னை என் நிலைக்கு கொண்டு வர முடியும். இதுதான் என்னால முடியும். அதனால தான் நீ என்ன கேட்கறியோ அதை என்னால கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அப்ப அதுக்கு பேர் எனக்கு தெரியலன்னு அர்த்தம். நீ கேட்டது என்னால கொடுக்க முடியலன்னு அர்த்தம், தெரியலன்னு அர்த்தம். ஆனா உனக்கு என்ன தேவையோ உனக்கு எது சரியோ அதை என்னால கொடுக்க முடியும், இது தெரியும்னு அர்த்தம். அப்ப தெரியும் தெரியாது இது ரெண்டுமே தெரியுது யாருக்கோ அவங்களே குரு. ஏன்னா தெரிஞ்சதும் குருதான், தெரியாததும் குருதான். இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரியாதுன்னு ஒரு கண்டென்ட்டும் தெரியும்னு ஒரு கண்டென்ட் தான் முழுமை. தெரியுன்ற ஒரு கண்டென்ட் மட்டும் அது முழுமையா இருக்காது. ஏன்னா இங்க சரியா இருக்கணும் அப்படின்னா தெரியுது இருக்கணும், தெரியாமே இருக்கணும். அப்பதான் அந்த பேலன்ஸ்க்கு வரும். அந்த பேலன்ஸ் வரும்போது அந்த தன்மையை நான் சொல்லிக் கொடுக்கணும்னா நீ கேட்கறத நான் தெரியாதுன்னு தான் நான் சொல்லணும்.
ஏன்னா அதை கொடுத்தா நீ இன்னும் சிரமத்துக்குள்ள போவ. நான் அதை எப்படி கொடுக்க முடியும்? அப்ப நான் கொடுக்க மாட்டேன், அதுக்கு பேர் தெரியாதுன்னு அர்த்தம். ஆனா உனக்கு என்ன தேவையோ உன்னை நான் என்ன மாதிரி சரிப்படுத்தணும்னா, நான் உனக்கு என்ன தேவை அதை நான் கொடுக்கும்போது தான் அது சரியா இருக்கும். அப்போ ஒரு இடத்துல நான் தெரியலன்னு சொல்லியிருக்கிறேன், ஒரு இடத்துல எனக்கு தெரியும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப தெரியுதுன்றதும் தெரியலன்றதும் ரெண்டுமே தெரிஞ்ச ஒரு நபர் தான் குரு. குருவாக ஆமா, அந்த குருன்ற தன்மை இந்த அளவுக்கு அவர் அந்த பக்குவத்துல இருந்தாருன்னா அவரே நீங்க குருவா எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க எல்லாமே குருவா இருக்குதுன்றதுதான் இங்க உண்மை. ரொம்ப சூப்பரா அற்புதம் சொன்னீங்க. நன்றிங்க.